வணக்கம் அன்பு நண்பர்களே. வள்ளலார் அறநிலையத்தின் வான் வாசகர் வட்டம் புலனக்குழுவின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் கௌரி சங்கர். இன்னைக்கு நான் வாசித்து பயனடைந்த ஒரு அருமையான நூல்ல இருந்து கருத்துக்களை தொகுத்து சொல்ல போறேன். அந்த நூல் மார்டின் ஹவுசல் எழுதின தி சைக்காலஜி ஆஃப் மணி. பணம் சார் உளவியல் அப்படின்னு தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த நூல் பணத்தை பத்தி பேசுது, ஆனா ஒரு வேறுபட்ட கோணத்துல. பங்கு சந்தை எப்படி வேலை செய்யுதுனோ, எந்த நிறுவனத்துல பணத்தை முதலீடு பண்ணலாம்னோ பேசல. அதுக்கு பதிலா நம்ம மனசு பணத்தோட எப்படி நடந்துக்குதுன்னு பேசுது. சரி, வாங்க ஒரு கதையோட இந்த நூலோட தொகுப்பு தொடங்கலாம். இந்த கதை உங்களுக்கு வியப்பூட்டும், கவனமா கேளுங்க. அமெரிக்கால வெர்மோண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ரினால்ட் ரீட் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. பிழைப்புக்காக என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல கார்களுக்கு பெட்ரோல் ஊத்துற வேலை, கார் சுத்தம் பண்றது போன்ற சின்ன சின்ன வேலைகள். ஒரு 25 ஆண்டுகள் இந்த வேலை பார்த்தாரு. அப்புறம் ஜேசி பண்ணி அப்படின்னு ஒரு பெரிய சில்லறை விற்பனை கடை, அங்க துப்புரவு பணியாளரா ஒரு 17 ஆண்டுகள் வேலை செஞ்சாரு. மொத்தம் 42 ஆண்டுகள் சின்ன சின்ன எளிய வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இவரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எளிய தொழிலாளி அப்படிதான் நினைப்பீங்க. பழைய கோட்டு தான் போட்டுக்குவாரு, ஒரு பழைய கார்ல தான் போவாரு. யாரும் இவரை பெருசா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் 2014 இவரு 92 வயசுல இறந்துட்டாரு. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. இந்த எளிய தொழிலாளி இறந்ததுக்கு அப்புறம் அவரு சேர்த்து வச்சிருந்த பணம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. சுமார் $8 மில்லியன் சேர்த்து வச்சிருந்தாரு. நம்ம ரூபாயில சொல்லணும்னா சுமார் 65 கோடி ரூபாய். இந்த பணத்துல பெரும் பகுதியை அறக்கட்டளைக்கும் தன் குடும்பத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாரு இந்த நல்ல மனசுக்காரர். இது எப்படி சாத்தியமாயிருக்கும்? பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவர் எப்படி கோடீஸ்வரர் ஆனாரு? MBA படிக்கல, பெரிய வேலை இல்ல, பெரிய சம்பளம் இல்ல, அப்புறம் எப்படி? சரி, இப்போ இன்னொரு மனுஷன் கதையை கேளுங்க. இப்ப நம்ம கேட்ட கதைக்கு முற்றிலும் எதிர்மாறான கதை இது. ரிச்சர்ட் ஃபுஸ்கான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. இவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல MBA வணிக மேலாண்மை படிச்சவரு. மெரில் லிஞ்ச் அமெரிக்காவோட மிகப்பெரிய நிதி நிறுவனங்கள்ல ஒண்ணு. அந்த அலுவலகத்துல அவர் மிகப்பெரிய அலுவலரா வேலை செஞ்சாரு. இவர் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? ஒரு பெரிய மாளிகையில வாழ்ந்தாரு. 18,000 சதுரடியில பெரிய வீடு. நம்ம ஊர் வீடுகளை விட 10 மடங்கு பெருசு. எல்லாரும் அவரை பார்த்து இவர் தான் வெற்றியாளர், இவர் தான் வெற்றிகரமான மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? 2008 ஒரு நிதி நெருக்கடி, பினான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. உலகமே பயந்து போச்சு. இந்த நெருக்கடியில இவரு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. மாளிகை போச்சு, பணம் போச்சு, மதிப்பு போச்சு, வங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியாதவரா ஆயிட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டு மனுஷங்களையும். படிப்பு இல்லாத பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருத்தர் 65 கோடி ரூபாய் சேர்த்தாரு. ஹார்வர்ட்ல படிச்ச ஒரு உயர் அதிகாரி எல்லாத்தையும் இழந்தாரு. உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி பல கதைகளை கேட்டிருப்பீங்க. குறைவா படிச்சவங்க நல்லா வாழற மாதிரியும், நிறைய படிச்சவங்க வாழ்க்கையில ரொம்ப சிரமப்படுற மாதிரியும் பார்த்திருப்பீங்க தானே? இப்போ இந்த நூலோட கதை கருவுக்கு வருவோம். இது என்ன கதை கரு அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்துல வெற்றி அடைகிறது கடினமான நிதி கணக்கு இல்ல, இது மனதின் திறமை, ஒருவரின் குணநலன் சார்ந்தது. அதாவது நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது அவசியம் இல்ல, எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றதுதான் அவசியம். அப்படின்னா என்ன? ரொனால்ட் ரீட் என்ன பண்ணாரு? பொறுமையா இருந்தாரு, அவசரப்படல. 42 ஆண்டுகள் காத்திருந்தாரு. கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டி மேல வட்டி வளர்றது மாதிரி ஒரு வித்தைய வேலை செய்ய விட்டாரு. ரிச்சர்ட் ஃபஸ்கான் என்ன பண்ணாரு? அதிகமா ஆசைப்பட்டாரு, கடன் வாங்கி ஆடம்பரமா வாழ்ந்தாரு. பொறுமை இல்லாம அவசரப்பட்டாரு, எல்லாத்தையும் இழந்தாரு. இது நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரிதான். என்ன சொல்லுவாங்க? பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தாரை பூமி ஆழ்வார். இந்த நூல் அந்த பழைய ஞானத்தை தான் புதுசா நவீன எடுத்துக்காட்டுகளோட நமக்கு காட்டுது. நாம இன்னொரு கருத்தையும் இங்க சிந்திச்சு பார்க்கலாம். மருத்துவம், பொறியியல் போன்ற துறைகள்ல இப்படி நாம பார்க்க முடியாது. அங்க படிச்சவன் தான் வெற்றி அடைவான். டிகிரி இல்லாம அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு மாற்றம், ஒரு வேறுபாடு இங்க இருக்கு. இங்க படிப்பு அவ்வளவு அவசியம் இல்லை, நடத்ததான் அவசியம், குணநலம் தான் அவசியம், பொறுமைதான் அவசியம். இந்த கருத்தை வலியுறுத்துறதுதான் இந்த நூலோட அழகு. இதுதான் இந்த நூலோட சக்தி. சரி, இனி நாம இந்த புத்தகத்துல இருக்கிற 20 அத்தியாயங்களை 5 பாகங்களா பிரிச்சு ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஒவ்வொரு பாகத்திலையும் ஒரு அவசியமான பாடம் இருக்கு, கவனமா கேளுங்க. இப்ப நாம முதல் பகுதிக்கு போறோம். இந்த பகுதியில பணம்னு வரும்போது நம்ம மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்க போறோம். அத்தியாயம் 1. பணம்னு வரும்போது இங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 1970கள்ல வளர்ந்தவங்க
என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, பணவீக்கம் அதிகமா இருக்கு. நாம இந்த நேரத்துல வங்கிகள்ல முதலீடு செஞ்சோம்னா பணவீக்கத்தின் காரணமாக பெரிய மதிப்பு எதுவும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சு பலரும் பணத்தை வங்கிகள்ல போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கியிருப்பாங்க, நிலம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல மதிப்பு அதிகமா தெரிஞ்சது. அவங்களுக்கு தொட்டு பார்த்து உணர்ற மாதிரி ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா 1990, 2000 இந்த ஆண்டுகளுக்குள்ள வளர்ந்தவங்கள பாத்தீங்கன்னா பணம் குறித்த அவங்களோட சிந்தனை வேற மாதிரி. அவங்க வங்கிகளை பயன்படுத்தணும், பங்கு சந்தையை பயன்படுத்தி முதலீடு செய்யணும், இல்ல பொதுவா ஏதாவது ஒரு முதலீட செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதிக ரிஸ்க் எடுக்கவும் அவங்க பெருசா தயக்கம் காட்டின மாதிரி தோணல. இப்போ கொஞ்சம் நீங்க உங்களோட இளமை காலத்துல பணம் குறித்து உங்களோட சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு பார்க்கலாம். நூலாசிரியர் ஹவுசல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்யறாரு. இதை கவனமா கேளுங்க. பணம் குறித்து உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமோ இல்ல சிந்தனையோ உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக 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 சிறிய அனுபவம் தான். ஆனா அந்த அனுபவம் பணம் குறித்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கும்போது பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு ஜன்னல் வழியா நம்ம ஒரு வீதியை பார்க்கும்போது அந்த வீதியில ஒரு குறைந்த அளவு தான் நமக்கு தெரியும். அந்த வீதியை பத்தி முழுதா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் நமக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட சிறு அனுபவங்களை வச்சு நம்ம பல பெரிய தீர்மானங்களை எடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது முழுமையான தீர்மானமா இருக்காது அப்படின்றது அவரோட கருத்து. இப்ப நம்ம கொஞ்சம் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். அமெரிக்கால லாட்டரி குலுக்கல் சீட்டு ரொம்ப பிரபலம். அங்க ஒரு குலுக்கல் சீட்டுக்கு மக்கள் செலவழிக்கிற பணம் எவ்வளவு தெரியுமா? படம் பார்க்கறதுக்கு காசு கொடுத்து இசைத்தட்டுகளை வாங்கி கேட்கறதுக்கு, புத்தகம் வாங்குறது, விளையாட்டுக்கு போறது அப்படின்னு இவங்க செலவழிக்கிற எல்லா பணத்தை விடவும் அதிகமா இந்த குலுக்கல் சீட்டு வாங்குறதுக்கு செலவழி. நம்ப முடியல. நாம என்ன நினைப்போம், இவங்க எல்லாம் பைத்தியம், இவ்வளவு பணத்தை வீணா எதுக்கு குலுக்கல் சீட்டுக்கு செலவழிக்கிறாங்க தானே. ஆனா உண்மை என்னன்னு பாருங்க. குறைந்த வருமானம் உள்ளவங்க, அதாவது ஏழை மக்கள், ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட $412 குலுக்கல் சீட்டுக்கு செலவழிக்கிறாங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துல 35,000க்கு மேல. இந்த பணம் பணக்காரங்க செலவு பண்றதை விட 4 மடங்கு அதிகம் குலுக்கல் சீட்டு வாங்க. இந்த நூலோட ஆசிரியர் சொல்றாரு, அவங்க எல்லாம் முட்டாள்கள் இல்ல, வேற வழி அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த வாழ்க்கை மாறணும், நானும் பணக்காரனும் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமான செலவு இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க கிட்ட பங்கு சந்தையில முதலீடு பண்ண அவ்வளவு காசு இல்ல, வீடு வாங்குறதும் அவங்களுக்கு சாத்தியம் இல்ல. ஆனா $2 கொடுத்து ஒரு குலுக்கல் சீட்டை வாங்கலாம், அந்த வாரம் முழுக்க கனவு காணலாம். அவங்க பைத்தியம் இல்ல, அவங்க விளையாடுற விளையாட்டு வேற. சரி வாங்க, நாம நம்ம ஊர்ல ஒரு எடுத்துக்காட்ட பார்க்கலாம். இங்க மாசம் மாசம் சீட்டு கட்டுறவங்களை நம்ம பார்த்திருப்போம். அதாவது சிட் ஃபண்ட். ஒருத்தருக்கு வரிசையா பணம் கொடுப்பாங்க, வட்டி கிடையாது. சிலர் கேட்பாங்க, ஏன் வட்டி இல்லாம சீட்டு போடுறீங்க, வங்கியில போட்டா வட்டி கிடைக்குமேன்னு. ஆனா அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த கட்டாய சேமிப்பு வேணும். மாசம் மாசம் கட்டாயம் கட்டணும்னு ஒரு அழுத்தம் வேணும். இல்லைன்னா அவங்க சேமிக்க மாட்டாங்க, செலவழிச்சிடுவாங்க. அந்த சமூக அழுத்தம், நாளைக்கு சீட்டு பணம் கட்டணும், இல்லைன்னா எல்லாரும் கேட்பாங்க, அதுதான் அவங்களுக்கு வேலை செய்யுது. அவங்களும் பைத்தியம் இல்ல, அவங்க தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த முறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நூல்ல ஒரு கருத்து இருக்கு, அது நல்ல வலுவான கருத்து. இத மனசுல பதிய வச்சுக்கோங்க. இங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு தாள்ல கணக்கு எழுதி கணக்கு போட்டு பார்த்து முடிவு எடுக்கிறது இல்ல. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்ல ஒரு அலுவலகத்துல கூட்டத்துல இருக்கும் போதோ தான் எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுக்கும்போது அங்க ஆணவம், பெருமை, தனிப்பட்ட வரலாறு, விளம்பரம் அல்லது அப்போதைய தேவை அப்படின்னு எல்லாம் கலந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நாம தர்க்க ரீதியா யோசிச்சு முடிவு எடுத்திருக்கோம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில நம்ம கடந்த கால அனுபவங்கள், நம்ம உணர்ச்சிகள், நம்ம சுற்றுப்புற பாக்குற விஷயங்கள், இதெல்லாம் தான் நம்ம முடிவுகளை தீர்மானிக்குது. அதை நம்ம உணர்ந்துடணும். அத்தியாயம் 2, அதிர்ஷ்டமும் ஆபத்தும், லக் அண்ட் ரிஸ்க். நம்ம எல்லாத்துக்கும் மைக்ரோசாப்டோட நிறுவனர் பில் கேட்ஸ தெரியும். உலக முன்னணி பணக்காரர்கள் ஒருவர். கணினி உலகத்தையே மாத்தி அமைச்சவர். அவர் எப்படி கணினி கத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா அங்கதான் அதிர்ஷ்டம் வருது. 1968 அமெரிக்காவிலேயே கணினி இருந்த உயர்நிலை பள்ளிகள் விரல் விட்டு எண்ணலாம். அந்த காலத்துல கணினினா ரொம்ப ரேர், பெரிய நிறுவனங்கள்ல மட்டும்தான் இருக்கும். பள்ளிகள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. சியாட்டில்ல லேக் சைடுன்னு ஒரு பள்ளி, அங்க கணினி இருந்துச்சு. ரொம்ப செலவழிச்சு வாங்கியிருந்தாங்க. அந்த பள்ளியில 300 பேர் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 300ல நம்ம பில் கேட்ஸும் ஒருத்தர். கோடிக்கணக்கான பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 300 பேர்களுக்கு மட்டும் கணினி கிடைக்கிறதும், அதுல பில் கேட்ஸ் ஒருத்தரா இருக்கிறதும் அதிர்ஷ்டம் தானே. ஆனா இதே கதையில இன்னொரு பக்கம் இருக்கு, அது ரொம்ப வருத்தமான பக்கம். இல்ல, கென்ட் ஈவன்ஸ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் பில் கேட்ஸோட உயிர் நண்பர், சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள். திறமையும் அவன் கேட்ஸுக்கு சமமா இருந்தான், புத்திசாலியும் கூட.
2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. கனவுகள பகிர்ந்துக்குவாங்க. நம்ம பெருசா எதா பண்ணலாம்னு சொல்லிக்குவாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு மலையேற்ற விபத்தின் மூலமாக கென்ட் இறந்துட்டான். பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். அதே பள்ளி, அதே திறமை, அதே கனவுகள், அதே நண்பர்கள். ஒருத்தன் உலகத்திலேயே பணக்காரன் ஆனா, உலகத்தையே மாத்தினான். இன்னொருத்தன் இளம் வயசுலயே இறந்துட்டான். இத நம்ம துரதிர்ஷ்டம், துர்பாக்கியம்னு சொல்லலாம் தானே? இப்ப இன்னொரு கதையை கேளுங்க. இது ரொம்ப சிந்திக்க வைக்கிற கதை. ரஜத் குப்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் இந்தியர். இளம் வயசுலயே தாய் தந்தையை இழந்துட்டாரு. ஆனா இவர் சோர்ந்து போகல. நல்லா படிச்சாரு. ஐஐடில டெல்லியில இடம் கிடைச்சது. அப்புறம் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ முடிச்சாரு. அப்புறம் அவருக்கு மிக்கின்சி அப்படின்னு உலகத்திலே மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் நிறுவனம். அந்த நிறுவனத்தோட தலைமை நிர்வாகி ஆனாரு. உலகம் முழுக்க மிக்கின்சி அலுவலர் நடத்தினாரு. இப்ப அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பணம், புகழ், அந்தஸ்து, மரியாதை. உலகமே அவரை பாராட்டிச்சு. அனாதையா இருந்தவர் எப்படி உச்சத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா அவருக்கு நிறைவில்லை. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுச்சு. இன்சைடர் ட்ரேடிங் செஞ்சாரு. அதாவது ஒரு நிறுவனத்தை பத்தி வெளியில சொல்லக்கூடாத ரகசிய தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை பயன்படுத்தி பங்கு சந்தையில பணம் சம்பாதிக்கிறது. இது சட்டத்துக்கு எதிரானது, தப்பு. இதுல மாட்டிக்கிட்டாரு. வழக்கு நடந்துச்சு. குற்றம் நிரூபணமாச்சு. சிறைக்கு போனாரு. எல்லாம் போச்சு. புகழ் போச்சு, மரியாதை போச்சு, பணம் போச்சு. நூலாசிரியர் ஹவுசல் இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை புகழ்றோம், யாரை குறை சொல்றோம், கவனமா இருங்க. துணிச்சலுக்கு முரட்டுத்தனத்துக்கும் உள்ள வேறுபாடு ஒரு மெல்லிய கோடு. அதை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நூலாசிரியர் ஹவுசலோட அறிவுரை இதுதான். ஒரு சில குறிப்பிட்ட நபர்களையும் எடுத்துக்காட்டுகளையும் விட கொஞ்சம் பொது மனதோட, திறந்த மனதோட பொதுவான கருத்துக்களை தெரிஞ்சுக்க கவனம் செலுத்துங்க. அப்படின்னா அவர் என்ன செய்ய சொல்றாரு? பில்கேட்ஸ் மாதிரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவரோட லிஸ்ட்டை நாம காப்பி பண்ண முடியாது. அவருக்கு வாழ்க்கையில வாய்த்த வாய்ப்புகள் மாதிரி நாம பெற முடியாது. ரஜத் குப்தா மாதிரி ஆகிடுவேன்னு ரொம்ப பயப்படாதீங்க. அவரோட ரிஸ்க், ஆபத்து உங்களுக்கு வராமல் இருக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? பொதுவான கொள்கைகளை பாருங்க. ஒருமை வெற்றி தரும், அதிக ஆசை அழிவு தரும், அதிர்ஷ்டமும் ஆபத்தும் இருக்கும் அப்படின்றத ஏத்துக்கணும். அடக்கம் அவசியம். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நாம ஆயத்தமா இருக்கணும். வெற்றியை மட்டும் பார்த்து அவன் புத்திசாலி, அவன் திறமைசாலின்னு சொல்லாதீங்க. தோல்வியை மட்டும் பார்த்து அவன் முட்டா, அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லாதீங்க. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் பெரிய பங்கு வகிக்குது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். இந்த கருத்துக்களோட பாகம் 1 முடிவடைகிறது. இந்த பகுதி 2ல செல்வத்தை பெருக்கிறதுக்கு ஆசிரியர் கூறும் 4 கருத்துக்கள் அல்லது வழிமுறைகளை நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அவர் முன்வைக்கிற கருத்து கூட்டு வட்டி. கூட்டு வட்டி ஒரு வித்தை செய்யும்ன்றாரு. கூட்டு வட்டினா என்ன? அசல் தொகைக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே சேர்ந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கணக்கிடப்படும் ஒரு முறை. இது உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வட்டி மீதான வட்டி என்றும் சொல்லலாம். இதனால பணம் எளிய வட்டி விட வேகமா வளரும். இது நமக்கு தெரிஞ்ச பழமொழிதான். சிறுதுளி பெருவெள்ளம். சின்ன சின்ன சேமிப்பு நீண்ட காலம் பெரிய செல்வம். அதுதான் கூட்டு வட்டி. நம்ம முதல்ல பார்த்த ரொனால்ட் ரீட் நினைவு இருக்கா? பெட்ரோல் பங்க் ஊழியர் 65 கோடி சேர்த்தாரு. அவர் பெரிய சம்பளம் வாங்கல, எம்பிஏ படிக்கல, பங்கு சந்தை எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. ஆனா என்ன பண்ணாரு? சின்ன சின்னதா முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 42 வருஷம் ஒரு பங்கையும் விக்கல. பொறுமையா காத்திருந்தாரு. கூட்டு வட்டி வேலை செஞ்சுச்சு. மெதுவா, அமைதியா, நிச்சயமா வளர்ந்துச்சு. முடிவு 65 கோடி. இப்ப நாம பங்கு சந்தையில அதிக லாபம் சம்பாதிச்ச வாரன் பஃபட்டோட கதையை பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இவரோட மொத்த சொத்து மதிப்பு $84.5 பில்லியன், அதாவது 7 லட்சம் கோடி ரூபாய். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 84.5 பில்லியன்ல எவ்வளவு 50 வயசுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு தெரியுமா? $84.2 பில்லியன். அதாவது அவரோட 99% செல்வம் 50 வயதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இத்தனைக்கும் வாரன் பஃபட் 10 வயதுல இருந்தே முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. 10 வயசுல அவர்கிட்ட 1 மில்லியன் இருந்துச்சு. நல்ல தொடக்கம் தானே? அது 60 வருஷம் கூட்டு வட்டியில வளர்ந்து மெதுவா, நிலையா தொடர்ந்து வளர்ந்துச்சு. முடிவு $84 பில்லியன். நூலாசிரியர் ஹவுசல் சொல்றாரு, வாரன் பஃபட்டோட திறமை முதலீடு, ஆனா அவரோட ரகசியம் காலம். யோசிச்சு பாருங்க. பஃபட் 30 வயசுல ஆரம்பிச்சு 60 வயசுல ஓய்வு பெற்று இருந்தா சாதாரண மனுஷங்க மாதிரி அவரோட மதிப்பு எவ்வளவு இருந்திருக்கும்? $11.9 மில்லியன் மட்டும்தான். நல்ல தொகை தான். ஆனா 84 பில்லியன் இல்லையே. 99.9% குறைவு. வித்தியாசம் 30 ஆண்டு கால பொறுமை. உங்க வாழ்க்கையில நீங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? மாசம் 5000 சேவிங்க. 30 வருஷம் 12% வருமானம் சராசரியா வச்சுக்கோங்க. முடிவு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல. சிறுதுளி பெருவெள்ளம். மாசம் 10,000 சேமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 கோடிக்கு மேல கிடைக்கும். பெரிய சம்பளம் எல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன சேமிப்பு, நீண்ட காலம், கூட்டு வட்டி, அதுதான் ரகசியம். நூலாசிரியரோட அடுத்த கருத்து, செல்வத்தை பெருக்கிறது வேற, செல்வமாவே இருக்கிறது வேற அப்படின்னு சொல்றாரு. இந்த இரண்டுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. இத நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் சம்பாதிக்க என்ன வேணும்? ரிஸ்க் எடுக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், ஆக்ரோஷமா இருக்கணும். ஆனா பணத்தை வச்சிருக்க என்ன வேணும்? பணிவு வேணும், பயம் வேணும், இது போயிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வேணும், சிக்கனம் வேணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆக இது இரண்டும் எதிர் திசை. இதுதான் சிக்கல்.
ஜெஸ்ஸி லிவர்போரோட கதையை கேளுங்க. சோகமான கதை. அவரோட காலத்துல உலகத்திலேயே மிகச்சிறந்த வர்த்தகர், பங்கு சந்தையில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். 29 பெரிய சந்தை வீழ்ச்சி வந்துச்சு, பங்குகள் எல்லாம் விழுந்துச்சு, எல்லாரும் பணம் இருந்தாங்க. ஆனா லிவர்மோர் $100 மில்லியன் மேல சம்பாதிச்சாரு. இன்றைய மதிப்புல 1 பில்லியன். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அதோட நிறுத்தல. இது போதும், நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். தொடர்ந்து ஆக்ரோஷமா வர்த்தகம் பண்ணிட்டே இருந்தாரு. இன்னும் ரிஸ்க் எடுத்தாரு. 1934 வெறும் 4 வருஷத்துல அவரு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. 1940 தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. 100 மில்லியனுக்கு சொந்தக்காரரா இருந்தவர் 11 வருஷத்துல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இன்னொருத்தர் ரிக் குரின் அப்படின்னு ஒருத்தர், நம்ம வாரன் பஃபட்டோட பங்குதாரர். வாரன் பஃபட் போலவே இவர் ஒரு புத்திசாலி. ஆனா அவருக்கு அவசரம். வேகமா பணக்காரன் ஆகணும்னு நினைச்சாரு. என்ன பண்ணாரு? கடன் வாங்கி முதலீடு பண்ணாரு. இதை லிவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் வாங்கி பங்கு வாங்குறது. லாபமும் பெருசா இருக்கும், நஷ்டமும் பெருசா இருக்கும். 1973 74 பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்துச்சு. கடனை கொடுத்தவங்க உடனே பணம் கட்டு, இல்லைன்னா உங்க பங்குகளை நாங்களே வித்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வேற வழியே இல்லாம ரிக் குரின் வாரன் பஃபட் கிட்டேயே அதை மிக குறைந்த விலைக்கு வித்துட்டாரு. இது அவசரத்தினால நடந்த ஒரு நிகழ்வு. இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதும் வச்சிருக்கிறதும் வேற வேற திறமைகளுக்கு இது ரெண்டும் வேணும். ஒண்ணு இல்லாம இன்னொன்னு போதாது. சம்பாதிச்சுட்டு நிறுத்துங்க, பேராசை விட்டுருங்க. நூலாசிரியர் ஹவுசல் சொல்ற 3வது கருத்து, எதையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஹெய்ன்ஸ் பெர்குரின்னு ஒருத்தர் நாஜி ஜெர்மனில இருந்து தப்பிச்சு ஓவிய வியாபாரி ஆகிறாரு. மத்தவங்க இந்த ஓவியம் நல்லா இல்லைன்னு சொல்ல எல்லா ஓவியத்தையும் அவரு வாங்குறாரு. இப்படி அவர் வாங்கின ஓவியங்கள்ல 100க்கு மேலான ஓவியங்கள் பிக்காசோட ஓவியங்கள். மதிப்பு மில்லியன்கள்ல. எப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் எதையும் விற்கல, எப்பவுமே வாங்கினேன், நிறைய தோல்விகளை சந்திச்சேன். ஆனா சில பெரிய வெற்றிகள் லாபத்தை கொடுத்துச்சு, அது எல்லா இழப்பையும் சரி கட்டிருச்சுன்னு சொன்னாரு. வாரன் பஃபெட் தன் வாழ்நாள்ல 400-500 பங்குகள் வாங்கியிருக்காரு. ஆனா 20 பங்குகள் தான் அவரோட செல்வத்தோட பெரும்பகுதியை தந்துச்சு. அதனால நூலாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில முதலீடுகள் தோல்வியில் முடிந்தாலும் சில நல்ல முதலீடுகள் பெரிய லாபத்தை ஈட்டி அந்த தோல்விகளை சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டா பாக்கணும்னா, நம்ம தாத்தா காலத்துல வாங்கின சில நிலங்கள் இன்னைக்கு பல தங்கமா கோடிகளா மாறி இருக்கும். ஆனா சில அப்படியே இருக்கும், மதிப்பு மாறாம. ஆனா அந்த சில வெற்றிகள் நம்ம மொத்த முதலீட்டையும் பெருக்கிடும். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டாம், எல்லா முதலீடுகளும் லாபம் தர வேண்டாம் அப்படின்ட்டு எண்ணம் வேணும். சில பெரிய வெற்றிகள் எல்லா தோல்விகளையும் ஈடுகட்டும். அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நம்பிக்கை விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நூலாசிரியர் செல்வத்தை பெருக்கிறதுக்கு 4வதா சொல்ற கருத்து சுதந்திரம். அதாவது நிதி சுதந்திரமே உண்மையான செல்வம்னு சொல்றாரு. இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அத்தியாயம். கவனமா கேளுங்க. செல்வத்தோட உயர்ந்த வடிவம் என்னன்னு தெரியுமா? காலையில எழுந்து இன்னைக்கு நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுற சுதந்திரம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், விலையுயர்ந்த ஆடைகள் வேணும்னு நினைக்கிறாங்க. அது செல்வம் இல்லைன்னு தோணுது. ஆனா உண்மையான செல்வம் உங்க நேரத்தின் மேல உள்ள கட்டுப்பாடு. 1981 ஆங்கஸ் கேம்பல் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில மகிழ்ச்சிக்கு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த காரணி என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு ஆய்வு நடத்தினாரு. முடிவு, அவங்கவங்க வாழ்க்கைய அவங்களே தீர்மானிக்கிறது, கட்டுப்படுத்துறது. இதுதான் மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனா முரண்பாடு என்னன்னு பாருங்க நண்பர்களே. நம்ம செல்வத்தை பயன்படுத்தி பெரிய வீடு வாங்குறோம், நல்ல கார் வாங்குறோம். ஆனா என்ன ஆகுது? நேரத்தின் மேல உள்ள கட்டுப்பாட்டை நம்ம இழந்துடுறோம். இஎம்ஐ கட்ட வேலைக்கு போகணும், பாஸ் சொல்றதை கேட்கணும், விடுப்பு எடுக்க முடியாது, குடும்பத்துக்கு நேரம் இல்ல. அதனால நூலாசிரியர் சொல்றாரு, முந்தைய தலைமுறைகளை ஒப்பிடும்போது உங்க நேரத்தின் மேல கட்டுப்பாடு குறைச்சிருக்கு. நேர கட்டுப்பாட்டு மகிழ்ச்சியின் முக்கிய காரணி அப்படின்னு தெரிஞ்சோ நாம சராசரியா பணக்காரர்களா இருந்தும் அதிக மகிழ்ச்சி உணராதது ஒண்ணும் வியப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நண்பர்களே, உங்க நேரத்தின் மேல உங்களுக்குள்ள கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கு? விடுப்பு எடுக்க முடியுதா? குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியுதான்னு எண்ணுங்க. இதுவும் செல்வத்தை பெருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. அடுத்து நாம பகுதி 3க்கு போறோம். அங்க செல்வத்தின் மறைந்த உண்மைகளை நாம பார்க்கலாம். பாகம் 3, செல்வத்தின் மறைந்த உண்மைகள். இந்த பகுதியில சில கசப்பான உண்மைகளை பேச போறோம். இந்த உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை மாறும்னு நான் நம்புறேன். நீங்க ஒரு விலை உயர்ந்த காரில் யாராவது போறத பாக்குறீங்க. அந்த கார் ஒரு BMW-ஆவோ, மெர்சிடிஸ் பென்ஸாவோ, ஆடி காரா இருக்கலாம். பெரும்பாலும் என்ன நினைப்பீங்க? ஆஹா, இந்த கார் வச்சிருக்க சிறந்தவரா இருப்பாரு, முக்கியமானவரா இருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல. உண்மையில நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஹா, எங்கிட்ட அந்த கார் இருந்தா நான் சிறப்பா தெரிவேன், மக்கள் என்ன மதிப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நூலாசிரியர் ஹவுசல் தான் சொந்த அனுபவத்தை சொல்றாரு, கேளுங்க. அவரோட அப்பாவோட முதலாளி BMW கார்ல வருவாராம். அவரு சின்ன வயசுல பாத்திருக்காரு. அவரு ஒரு கனவு கண்டிருக்காரு, ஒரு நாள் நானும் என் முதலாளி போலவே BMW வாங்கணும் அப்படின்னு. பல வருஷங்கள் கழிச்சு நல்லா உழைச்சி பணம் சம்பாதிச்சு ஒரு BMW காரை வாங்கியிருக்காரு. அதுல அவருக்கு பயங்கர மகிழ்ச்சி. அதே இடத்துல கொண்டு போய் அந்த காரை நிறுத்திருக்காரு.
காரை நிறுத்திட்டு மெதுவா நடந்து வந்திருக்காரு. அப்போ எல்லாரும் தன்னை பார்ப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காரு. அப்பதான் புரிஞ்சது, யாருக்கும் அதை பத்தி அக்கறை இல்ல. யாரும் அவரை பார்க்கல, காரை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்களுக்கும் இவர மாதிரியே ஒரு காரை வாங்கி தன்னுடைய மதிப்பை, மரியாதைய கூட்டிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு எடுத்துக்காட்ட பார்க்கலாம். கல்யாணத்துக்கு தங்க நகை நிறைய போடுறோம், மக்கள் என்ன பார்ப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா உண்மை என்ன? யாரும் நம்மள பெருசா பார்க்க மாட்டாங்க, நம்ம நகையை தான் பார்ப்பாங்க. எங்கிட்ட இந்த நகை இல்லையே, இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுவாங்க. அதனால இந்த பகுதியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களை யாரும் பார்க்கல நண்பர்களே, பொருளை மட்டும்தான் பெருசா பாக்குறாங்க. இந்த கருத்தை நூலாசிரியர் ஆழமா வலியுறுத்துறாரு. மேலும் அவர் சொல்றாரு, மரியாதை வேணும்னா விலை உயர்ந்த கார் வேண்டாம், நகை வேண்டாம். பணிவு, கருணை, இரக்கம், உதவும் மனப்பான்மை இவைகள் இருந்தாலே அந்த காருக்கு கொடுக்கிற மதிப்பை விட உங்களுக்கு அதிகமா மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பதிவு செய்யறாரு. இன்னும் ஒரு கசப்பான உண்மையை அவரு சொல்றாரு. பெரும் செல்வம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see அப்படின்னு சொல்றாரு. கவனமா கேளுங்க நண்பர்களே, இது ஒரு அவசியமான அத்தியாயம். யாராவது ஒரு கோடி ரூபாய் கார்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பணக்காரங்களா? ஒரே ஒரு தகவல் நமக்கு தெரியும், அவங்க கிட்ட முன்பு இருந்ததை விட இப்போ 1 கோடி குறைவு. அதாவது கார் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 1 கோடி குறைவு. நூலாசிரியர் ஹவுசல் சொல்றாரு, செல்வம்னா இன்னும் பொருளாக மாறாத நிதி சொத்துக்கள், வாங்காத நல்ல கார்கள், வாங்காத வைரங்கள், அணியாத விலையுயர்ந்த கடிகாரங்கள், தவிர்த்த விலையுயர்ந்த ஆடைகள் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு கார் வாங்கிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட கார் இருக்கு, ஆனா செல்வம் 50 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருச்சு. இதுதானே கசப்பான உண்மை. இத நூலாசிரியர் ஹவுசல் எப்படி சொல்றாரு அப்படின்னா, பணக்காரர் ஆகணும்னா ஒரே வழி, இருக்கிற பணத்தை செலவழிக்காம இருக்கணும். இது செல்வத்தை குவிக்க ஒரு வழி மட்டுமல்ல, இதுவே செல்வத்தின் இலக்கணமும் கூட அப்படின்னு சொல்றாரு. உலகம் முழுக்க பணக்காரர்கள் மாதிரி தெரியுறவங்க நிறைய இருக்காங்க. இஎம்ஐ கட்டிட்டு, கடன் வாங்கிட்டு ஆடம்பரமா தெரியுறாங்க. ஆனா உண்மையில கடனாளிகள். சாதாரணமா தெரியுறவங்க நம்ம ரொனால்டு ரீட் மாதிரி மிகப்பெரிய செல்வம் வச்சிருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க. அதனால ஆசிரியர் முக்கியமான கருத்தா சொல்றது, செல்வம் கண்ணுக்கு தெரியாது, வெளியில காட்டுற செல்வம் உண்மையான செல்வம் இல்ல. இந்த பகுதியில அடுத்த கருத்தா ஆசிரியர் முன்வைக்கிறது, சேமியுங்க, சேமிக்கிறது காரணம் வேணாம் அப்படின்ற ஒரு கருத்து. இந்த கருத்து ரொம்ப பிராக்டிக்கல், நேரடியா நம்ம வாழ்க்கைக்கு உதவும். பெரிய செல்வத்தை உருவாக்க பெரிய வருமானமோ பெரிய முதலீடோ அவசியம் இல்லை, சேமிப்பு விகிதம் முக்கியம். அப்படின்னு என்ன? அதிக வருமானம் உள்ள ஒரு மருத்துவர் மாசம் மாசம் சம்பளம் வந்ததும் செலவழிச்சிடலாம். ஓய்வு காலத்துல அவர்கிட்ட ஒண்ணும் இருக்காது. குறைந்த சம்பளம் உள்ள ஒரு எழுத்தர், ஒரு கிளர்க், அவர் தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே போனா ஓய்வு காலத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகலாம். இவங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு சேமிப்பு விகிதம். இந்த சேமிப்பு விகிதத்தை அதிகரிக்க நூலாசிரியர் சொல்ற ஒரு வாய்ப்பாடு, சேமிப்பை அதிகரிக்க சிறந்த வழி வருமானத்தை உயர்த்துறது இல்ல, நம்ம ஈகோவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான் அப்படின்னு. பொதுவா நம்ம சேமிப்புன்றது வருமானத்திலிருந்து செலவு போக மீதமுள்ள பணம் அப்படின்னு நினைப்போம். ஆனா செலவுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தேவைகளாலையும் நமக்குள்ள இருக்கிற ஈகோவாலையும் தான் இருக்கும். இங்க ஈகோன்னு எதை குறிப்பிடுறாரு ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினா நானும் வாங்கணும், இது ஈகோ. மக்கள் என்ன நினைப்பாங்க, இதுவும் ஈகோ. என் நண்பர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா வாழறாங்க, நானும் அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஈகோ. இந்த ஈகோவை குறைச்சா சேமிப்பு தானா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் சேமிப்புன்றது உங்க ஆணவத்துக்கும் வருமானத்துக்கும் இடையிலான இடைவெளி அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது, நல்ல வருமானம் இருந்தும் சிலரால ஏன் சேமிக்க முடியலன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் இன்னும் ஒரு சிறப்பான கருத்தை வலியுறுத்துறாரு. சேமிக்க குறிப்பிட்ட காரணம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், வீடு வாங்கணும்னு சேமிக்கணும், கல்யாணத்துக்குன்னு சேமிக்கணும், பிள்ளைகள் படிப்புக்குன்னு சேமிக்கணும் அப்படின்னு சேமிக்கிறோம். ஆனா ஹவுசல் சொல்றாரு, காரணமே இல்லாம சேமிங்க. ஏன்னா எதிர்காலம் நிச்சயமற்றது, என்ன நடக்கும்னு தெரியாது, எதிர்பாராத செலவுகள் வரலாம், எதிர்பாராத வாய்ப்புகள் வரலாம். அதனால சேமிப்பு உங்களுக்கு நேரமும் வாய்ப்புகளும் வாங்கி தரும் அப்படின்னு சொல்றாரு. நூலாசிரியர் ஹவுசல் சொல்ற அடுத்த கசப்பான உண்மை ஒண்ணு, நாம நிதி தொடர்பா ஒரு முடிவு எடுக்கும் போது அது ஒரு சரியான திட்டமா இருக்கலாம், இல்ல நியாயமான திட்டமான இருக்கலாம். நாம ஒரு இத எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையை செல்வத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம முதலீடு செய்யணும்னா பங்கு சந்தையில நீண்ட காலத்துல போடுறது அதிக வருமானம் கிடைக்கும், இது சரியான திட்டம். ஆனா எஃப்டி போட்டோம்னா, அதாவது வைப்பு நிதியில போடுறப்போ நம்ம நிம்மதியா தூங்கலாம், நிச்சயமான வருமானம், ஆபத்து குறைவு, இது நியாயமான திட்டம். நூலாசிரியர் ஹவுசல் சொல்றாரு, உங்களால எந்த திட்டத்தை தொடர்ந்து பின்பற்ற முடியுமோ அந்த திட்டம் தான் மிகச்சிறந்த திட்டம் அப்படின்னு சொல்றாரு. உலகத்திலேயே மிகச்சிறந்த திட்டமா சரியான திட்டமாவும் இருந்தாலும் உங்களால பின்பற்ற முடியலன்னா அதை நீங்க தேர்ந்தெடுத்து என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இப்போ நாம பகுதி 4க்கு வந்துட்டோம். இந்த பகுதியில நூலாசிரியர் ஹவுசல் ஒரு 4 கருத்துக்களை முன் வச்சு எதிர்பாராத சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்றாரு.
முதல் கருத்தா அவர் முன்வைக்கிறது யாரும் எதிர்பாராத விஷயங்கள் எப்பயுமே நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது. 1991 சோவியத் யூனியன் உடைஞ்சது. 2001 செப்டம்பர் 11 தாக்குதல் நடந்தது. 2008 ஏற்பட்ட நிதி நெருக்கடி, 2020 கொரோனாவால ஏற்பட்ட உயிரிழப்பு, பொருள் இழப்பு அப்படின்னு இது எதுவுமே யாருமே எதிர்பார்க்கல. அதனால ஆசிரியர் சொல்றாரு, எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்ணாதீங்க. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு அதுக்கும் ஆயத்தமா இருங்க. எப்போதுமே ஒரு பிளான் பியை வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. எதிர்பாராத சூழ்நிலைகளை கையால அடுத்து அவர் சொல்ற யோசனை, ஒரு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்துறப்போ திட்டமிட்டபடி போகாது, கொஞ்சம் தவறு நடக்கும் அப்படின்னு எதிர்பாருங்க. கிவ் சம் ரூம் ஃபார் எரர், அதுக்கும் சேர்த்து திட்டமிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எடுத்துக்கிட்டா பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிச்சப்போ பண்ண ஒரு விஷயத்த சொல்றாரு. பில்கேட்ஸ் ஒரு ஆண்டுக்கு ஆகிற செலவை முன்பணமா எப்போதும் பாதுகாப்பா வச்சிருப்பாராம். ஏன்னா அவர் திட்டப்பட்டபடி எதுவும் நடக்கல அப்படின்னா இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு இந்த பணத்துல இருந்து எடுத்து செலவு செய்வாராம். அந்த பழக்கத்தை நிறுவனம் பெரிதா ஆனத பிறகும் அவரு கடைபிடிச்சாராம். அதனால நீங்க எப்பவும் ஒரு திட்டம் தீட்டினீங்கன்னா அதுல தப்பு நடந்தா எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சு அதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்து சிந்திச்சு செயல்படுங்க. அடுத்து முன்வைக்கிற இன்னொரு யோசனை, நம்ம நிதி இலக்குகள் காலப்போக்கில் மாறுது. அதனால விடாப்படியா ஒரே நிதி திட்டத்தை தொடராம நம்ம நிதி இலக்குகளுக்கு ஏற்ப அந்த திட்டங்களை மாற்றிக்கொள்ள நம்ம எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் அடுத்து சொல்ற கருத்து, இங்க எதுவுமே இலவசம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டா பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா இறக்கம்ன்றது ஒரு தண்டனை இல்லை, அதை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பங்கு சந்தையில ஏற்ற இறக்கம், பயம், சந்தேகம், நிச்சயமற்ற தன்மை, வருத்தம் இவை வெற்றிகரமான முதலீட்டின் ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க எதுவுமே இலவசமா வரல, ஒரு கட்டணத்தை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதை நினைவு வச்சுக்க சொல்றாரு. அடுத்து நம்ம 5வது பகுதிக்குள்ள போறோம். இது கடைசி பகுதி. இங்க சில அத்தியாவசியமான பாடங்களையும் எச்சரிக்கைகளையும் இறுதியா நம்ம பெற வேண்டிய ஞானத்தை, அறிவை பார்க்க போறோம். இந்த பகுதியில ஆசிரியர் சொல்ற முதல் கருத்து, மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து முடிவெடுக்காதீங்க. அவங்க விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு தெரியாது. அவன் வாங்கினா நானும் வாங்குறேன், இது ஆபத்து. அவன் விற்கிறான், நானும் விற்கிறேன், இதுவும் ஆபத்து. இந்த மாதிரி ஒரு வலையில நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு நேர எல்லைகள், வெவ்வேறு இலக்குகள். மத்தவங்களோட விளையாட்டை பார்த்து உங்க விளையாட்டை மாத்தாதீங்க, உங்க திட்டத்துல உறுதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவர் சொல்ற கருத்து, அவநம்பிக்கை புத்திசாலித்தனமா தெரியும், நம்பிக்கை அப்பாவித்தனமா தெரியும். பங்கு சந்தை விழும், பொருளாதாரம் மோசமாகும் அப்படின்னு சொன்னா ஆஹா இவர் ஆழமா பேசுறாரு, ரொம்ப பிராக்டிகலா பேசுறாரு அப்படின்னு நினைப்போம். பங்கு சந்தை வளரும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இவர் ரொம்ப கனவு காண்றாரு, உண்மையை பார்க்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா வரலாறு என்ன சொல்லுது? உலகம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு, பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கஷ்ட காலங்கள் வந்துச்சு, ஆனா மீண்டும் எழுந்திருக்கிறோம், அதுதானே உண்மை. அதனால அவநம்பிக்கை புத்திசாலித்தனமா தான் தெரியும், ஆனா நம்பிக்கை வைக்கிறது தான் சரியானது. எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கை வையுங்க, ஆயத்தமா இருங்க, ஆனா அதே சமயத்துல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நூலாசிரியர் சொல்ற அடுத்த கருத்து நம்ம எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய கருத்து. நாம கதைகளை விரும்புறோம், உண்மையை விட கதைகள் நம்மள ரொம்ப நம்ப வைக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வீடு வாங்கி வித்ததுல நிறைய லாபம் அடைஞ்சாரு, இது ஒரு கதை. ஊடகங்கள் சொல்லும் பணக்காரர் ஆகுது மிக மிக எளியுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு கதை. எல்லாரும் வாங்கிட்டாங்க, நாம மட்டும் வாங்கல அப்படின்னு சொல்றதும் கதை. கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தா உண்மை வேற மாதிரி இருக்கும். நண்பர்களே, நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆசிரியர் மோர்கன் ஹவுசல் எழுதின தி சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புத்தகத்துல இது வரைக்கும் நாம பார்த்த கருத்துக்களை ஒரு தடவை மீள்பார்வை செஞ்சு பார்த்துடலாம். கவனமா கேளுங்க. நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் இதோ. இங்க யாரும் பைத்தியம் இல்ல, எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் இருக்கு, அடக்கமா இருங்க. போதும்னு தெரிஞ்சுக்குங்க, பேராசை அழிவை கொடுக்கும். கூட்டு வட்டி வித்தை செய்யும், காலம்தான் அதனுடைய ரகசியம். செல்வம் உருவாக்குறதும் செல்வத்தோட வாழறதும் வேற வேற. கடினமான சூழ்நிலை சமாளிங்க, விழுந்துடாதீங்க. நிதி சுதந்திரம் தான் உண்மையான செல்வம். செல்வம் கண்ணுக்கு தெரியாது, எப்பவும் எப்படியாவது சேமிங்க. சேமிக்க காரணம் வேண்டாம். உங்களுக்கு நியாயம்னு படுற திட்டம் தான் மிகச்சிறந்த திட்டம். எப்பவுமே நம்மளால தொடர்ந்து பின்பற்றக்கூடிய திட்டங்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் எதிர்காலத்தை நம்ம கணிக்க முடியாது, ஆயத்தமா இருக்கிறது தான் சிறந்த வழி. எப்பயுமே ஒரு திட்டத்தை தீட்டுறப்போ அதுல தவறு நடக்கும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நிதி இலக்குகள் காலப்போக்குல மாறக்கூடியவை. அதனால பிடிவாதமா ஒரே திட்டத்தை பின்பற்றாம திட்டத்தை நிதி தேவைக்கு ஏற்ப மேம்படுத்திக்கிற மாதிரி திட்டத்தை கையாளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. பொறுமை, நிலையற்ற தன்மை, ஏக்கம் போன்ற விலையில்லா கட்டணங்களை நீங்க எதிர்பார்த்து ஏத்துக்கதான் செய்யணும். இந்த கருத்துக்களை தான் நம்ம இவ்வளவு நேரம் விரிவா பார்த்தோம். சார்லி முங்கரோட வரிகளை நினைவுல வச்சுக்கோங்க. கூட்டு வட்டிய தேவையில்லாம குறுக்கிட்டு நிறுத்தாதீங்க, இதுதான் அவரோட வரி. இதுதான் எல்லாத்துக்கும் சாரம். தொடருங்க, பொறுமை காட்டுங்க, காத்திருங்க. முடிவா ஒரு கருத்து, இந்த புத்தகம் சொல்றதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். பொறுமை கடலினும் பெரிது, சிறுதுளி பெருவெள்ளம். கிடைச்சதை வச்சு நிம்மதியாயிரு. அதிக ஆசை அழிவுக்கு வழி, சும்மா கிடைக்காத சுகம், இதெல்லாம் நம்மளோட பழைய ஞானம்.
ஆனா எப்பவுமே புதுசா இருக்கும். மீண்டும் உங்களை ஒரு அருமையான நூலோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு எனது அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி.